அதாவது என்னென்னா, என்னோடய ஒர்க் ப்ளேஸில் வந்துட்டு நான் இப்போ சொல்கிற விஷயத்த நேரடியாக ஒருத்தர்கிட்ட வந்துட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. பட் என்னோடய சுச்சுவேஷன் என்னால் வந்துட்டு அவங்கக்கிட்ட டைரெக்டாக அந்த விஷயத்தை வந்து கன்வே பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்துட்டு ஹையர் போஸ்டிங்கில் இருக்காங்க. ஸோ நான் வந்து அவங்கக்கிட்ட டைரெக்டாக இந்தந்த விஷயங்களை இப்படி இப்படி நீங்கள் டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் என்னால் சொல்ல முடியாது. அதுக்கான தகுதி எனக்கு கிடையாது. பட் நான் நினைக்கிறது கரெக்டாக எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஒரு இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ணியிருப்போம். அதோட செட்டப் அப்படிங்கிறது வேறு, அங்கே இருந்த மேன் பவர் அப்படிங்கிறது வேறு. ஸோ நம்ம அதை மைண்டில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு ஒர்க் வந்திருக்கோம் அப்படின்னா, அங்கே எப்படி நல்ல இதுவாக இருந்துச்சோ அதே மாதிரி இதை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. அதை தப்புன்னு நான் சொல்லலை. பட் இந்த இடத்துல வந்துட்டு எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இங்கே இருக்க மேன் பவர் என்ன அப்படிங்கிற விஷயத்த முதல்ல மைண்டில் வச்சு பார்க்கணும். இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அந்தந்த விஷயங்களை அவங்கவுங்க தான் அந்தந்த பர்சன் பண்ணாங்க. இங்கேயும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓவரலாக என்ன வேணால் சொல்லலாம். இவங்க இந்த வேலையை பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படின்னா நம்ம ஓவரலாக இவ்வளோ விஷயத்த வேணால் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். பட் அந்த விஷயத்த அப்படி பண்ணணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல அங்கே ஆள் இருக்கணும் இல்லையா? அந்த பர்சன் அங்கே நின்னா தான் நம்ம வந்துட்டு அவங்களுக்கு அந்த வேலையை கொடுக்க முடியும், அவங்க அந்த வேலையை பண்ண முடியும். பட் இந்த வேலையெல்லாம் நான் ஒருத்தருக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறீங்க. அப்படி நான் யார்கிட்ட சொல்கிறது? அங்கே ஒரு ஆள் இருந்தால் தானே நான் சொல்ல முடியும். பட் அந்த பர்சன் வந்துட்டு அங்கே இல்லாத பட்சத்தில் அங்கே மேன் பவர் கிடையாது. அப்படின்னும்போது அதை எல்லாத்தையும் ஒருத்தர் தான் பண்ணுறாங்கன்னா, இப்போ நான் வந்து எல்லா வேலையும் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன்னா, நான் வந்து இப்போ அந்த வேலையை பண்ணக்கூடாது, அந்த பர்சன் பண்ணணும். இப்போ அந்த பர்சனும் அங்கே இல்லை, நானும் பண்ணக்கூடாது. அப்படின்னா அந்த வேலை எப்படி நடக்கும்? அதை யோசிக்கணும்ல. புத்தகம் புக்கில் இதை இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா எப்படி? அது ஒன்றும் புரியல எனக்கு. போகிற போக்கு பார்த்தா ஏன்டா இப்போ நான் திரும்பி போய் வேலைக்கு சேர்ந்தேன், மறுபடியும் ரிசர்வேஷன் கொடுத்து வீட்டுக்கு வந்து அமைதியாக சோறாக்கி சாப்பிட்டு உட்காந்து பார்த்து தூங்கலாமான்னு இருக்குது எனக்கு.